என்னடா கவர் கவராக வருதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் நிறையா விதைகள் கிடச்சிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு இதை வாங்குறதுல அவங்களுக்கும் சந்தோஷன்றதை நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும். கிடச்ச நிறைய பேர் அவங்கவுங்க ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி எனக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நானும் தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் செய்கிறதுக்கு நான் தயார் தான். கொஞ்சம் இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை. எது தேவை இருந்தாலும் கேளுங்க, நான் டைரியில் நோட் பண்ணி வச்சு எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் எல்லாேருக்கும் மறுபடியும் அனுப்புவேங்க. ஆனால் ஒன்று கேட்டவங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்டவங்கள ஜினியா விதை கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக என் சீட்ஸ் ரெடியான ஒன்று கொடுத்துட்றாங்க. அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? அதனால தாங்க இந்த வார்த்தையை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் காஸ்மாஸ் விதைகள், ஜினியா விதைகள்லாம் சேகரித்து வச்சு முடித்த உடனேயே நீங்கள் முன்னாடி கேட்ட அனைவருக்குமே நான் போஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிடச்சிச்சு அப்படின்னு இல்லாமல் நீங்களும் எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லார் வீட்லேயும் செடிகள் நல்லா வளர்ந்து இந்த மாதிரி நீங்களும் எனக்கு வீடியோஸ் அனுப்புறதில் ரொம்ப சந்தோஷம். சாமந்தி செடி காஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது காஞ்சி இல்லைங்க, நீங்கள் நட்டு வைங்க, கண்டிப்பாக தளிர் விடும். அப்படியே நம்ம கீழ்தள செடியை ஒரு பார்வை பார்க்கலாங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சதுனாலேயும் நம்ம கொடுத்த உரங்கள்னால தளிர்கள் அதிகமாக விட்டு எல்லா செடியிலையும் பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சுங்க. மொட்டுக்கள் நிறையா இருக்காங்க. இது கீழ்தளங்க, மாடிதளம் இல்லை, கீழ்தளத்தில் ஃபுல்லாக ஒவ்வொரு ரோஜா செடிகள்லையும் எத்தனை மொட்டுக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். என்னால் டவுன் பண்ணி வீடியோ எடுக்க முடியாதனால கொஞ்சம் ஹைட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஃபுல்லாக மொட்டுக்கள் தாங்க. நம்ம இந்த மழைக்காலங்களில் நம்ம உண்மையிலே கொடுக்க வேண்டிய உரங்கள் திட உரம் தாங்க, நீர் உரங்கள் கிடையாது. யாரும் திரவ உரம் கொடுத்துறாதீங்க. நம்ம வீட்டில் காய்கறிகள் வேஸ்ட்டான காய்கறி, பூக்கள், தேங்காய் நார், என்னென்ன வேஸ்ட் ஆகுதோ நம்ம எல்லாத்தையும் காய வச்சு சாம்பலாக்கி கொஞ்சம் எறும்பு பவுடரோடு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதை விட சூப்பரான உரங்கள் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா இப்போ மாட்டு சாணம் உங்களுக்கு கிடைக்காது. மாட்டு சாணம் கிடச்சா அதை நம்ம எரிய வச்சு சாம்பலாக்கலாம். இப்போ மழைக்காலன்றதால மாட்டு சாணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். மழை இல்லாத ஊரில் உங்களுக்கு மாட்டு சாணம் கிடைச்சா மாட்டு சாணம் ப்ளஸ் எறும்பு பவுடர் போட்டு அடி உரமாகவும் போடுங்க, மேல் உரங்களும் போடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு எளிமையான முறையில் கிடைக்கிற செலவில்லாத ஒரு உரங்கள் தாங்க. நான் அப்படி தான் என்னுடைய மாடி தோட்டத்தில் இவ்வளோ நாள் போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் உடல்நல குறைவால் கொஞ்சம் சில உரங்களை நான் மாற்றி போட்டுட்ருக்கேன். கடையிலையும் வாங்கி போட்டிருக்கேங்க. காரணம் என்னால் எல்லாம் ரெடி பண்ணி செய்ய முடியாத காரணத்தினால கடைங்கள்லேயும் வாங்கி போட்டிருக்கேன். கடையில் வாங்கி போட்டது நம்ம நஷ்டம் இல்லைங்க, அவங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. என்னென்னா கடையில் வாங்கும்பொழுது நம்ம காசு செலவழித்து வாங்கணும், நம்ம வீட்டில் பண்ணும்பொழுது செலவில்லாமல் பண்ணலாங்க. கடையில் வாங்குறதும் பெஸ்ட்டு தான், நம்ம வீட்டில் தயாரிக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஏன்னா கடையிலேயும் ஆர்கானிக் இப்போ வந்தாச்சு. கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆர்கானிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். மழையில் பாருங்கள், ரெயின் லில்லி கொத்தாக மொட்டுக்களும் பூக்களும் சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க. நம்ம மாடி பட்ரோஸும் ஓய்வில்லைங்க, மழை காலத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க. முல்லைப்பூக்கள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இது மாடியில் கொஞ்சங்க ரோஜா செடியோடு நம்ம கீழ்தளத்தை முடிச்சிட்டோம். அடுத்து மாடியில் சில செடிகள் மட்டும் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உரங்கள் கொடுக்கறதுனாலையும் மழையின் காரணம் தாங்க முக்கியம். இயற்கைக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. அதில் நம்ம எப்படி சொல்கிறது, இயற்கையை மிஞ்சி எதுவுமே இல்லைன்றதுக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குங்க. அதில் பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன தான் உரங்கள் கொடுத்தாலும் இந்த பச்சை பசேல்னு பச்சை நிறமாக கிடைக்காதுங்க. இது இயற்கையால் மட்டும்தான் கிடைக்க முடியும். மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் எல்லா காலங்களையும் பூக்கள் இருந்துட்டு தான் இருக்குது, ஒரு சில பூக்கள் தவிர. சுண்டைக்காய் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம சுண்டைக்காய் வரவு நிறையா இருக்கும். நிறையா பூக்கள் வச்சுட்டாங்க, நல்லா பக்க கிளைகள் வந்துட்டாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சுண்டைக்காய் செடி இப்போ நான் மாடி தோட்டத்தில் பெருசாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கல, இந்த வருஷம் தான் கொடுத்துருக்கு. பன்னீர் ரோஜாக்குங்க, பன்னீர் ரோஜா நிறையா பக்க கிளைகளும் மொட்டுக்களும் நல்ல பெரிய சைஸில் பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் கட்டிங்ஸ் வச்சா ரிசல்ட் கொடுக்குங்க. ஆனால் கட்டிங்ஸ் வைக்க முடியாத சூழ்நிலை இப்போ நான் இருக்கேன்.
ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை தவிர கார்டனிங்ஸ்லையும் என் பேரனுக்கு மட்டும்தான். அவர் எக்ஸாம் டைமில் இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார். மற்ற யாருக்குமே கார்டனிங் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து கட்டிங்ஸ் வைக்க முடியலங்க. இப்போ வச்சோம்னா இந்த மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் நல்லா வந்து வளர்ச்சி வரும் செடிகள். முடியாத சூழ்நிலை வருத்தம் தாங்க. தேங்க்யூ ஆல்.